இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். கடந்த 8 மாதங்களாய் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். விடுதலை என்கிற மாதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அனுதினமும் புடமிட்டு கொண்டு நம்மளை ஆசீர்வதித்ததை பார்க்க முடிகிறது. இந்த மாதத்துல கூட பார்க்கும் பொழுது யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு நிறைய பிரபலமானவர்கள், நிறைய ஸ்டார்ஸுகள், நிறைய முக்கியமானவர்கள்லாம் நம்ம தெரிந்திருக்கிறோம். அந்த முக்கியமானவங்க, ஸ்டார்ஸுங்க, பிரபலமானவங்க நம்மளை யாருன்னு அவங்க தெரிந்து கொள்ள மாட்டாங்க, அறிந்து கொள்ளவும் மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமானவர், எல்லாத்தை விட பெரியவர். அவர் யாரு? உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொள்ளவே இல்லை. இன்னைக்கு காலகட்டத்துல பார்க்க போனாக்கா இயேசு கிறிஸ்துவ அறியாத எத்தனை கிராமங்கள் இப்ப வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டம், இந்த வருஷம் வரைக்கும் இயேசுடைய பேரை சொன்ன தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அப்ப இயேசு ஒரு புறக்கணிக்கப்பட்டவராய், தள்ளப்பட்டவராய் இன்னைக்கு எல்லாரும் நம்ம அப்படியாய் வைத்திருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பேர் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எங்க இருக்கணும், எப்படி வாழணும்னு அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனை நம்ம தெரியாம இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம், அநேகருக்கு அறிவிக்காம இருந்து கொண்டிருக்கிறோம். இதை வரப்போற மாசத்துல தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் மூலமா நான் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமென்.